ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீனி. இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் பாக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரக்கிள் விஷுவல் பாக்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம iOS ஃபைலில் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். iOS ஃபைல்னா எப்படின்னா இப்போ விண்டோஸ் 10 வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம போட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ விண்டோஸ் 10 வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா விண்டோஸ் 10 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியாக மெமரி ஸ்பேஸ் அலாட் பண்ணி நம்ம வந்து விண்டோஸ்க்குள்ளே இன்னொரு விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா டியூல் போட் மாதிரி. உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் பண்ணுறது உங்கள் சிஸ்டமில் இருக்கிற எதனா ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபயர்ஃபாக்ஸ் உள்ளே போயிட்டு இங்கே சர்ச் பாரில் வந்து அது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஆனால் வந்து அவங்க சைட்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. விஷுவல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. விஷுவல் பாக்ஸ் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றது தான் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே அவைலபிளாக இருக்குது. எதுவும் பிரச்சனை கிடையாது. எந்த பிளாட்ஃபார்மாக வந்து கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு எந்த சைட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அஃபிஷியல் சைட்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இங்கே பாருங்கள், அஃபிஷியல் லிங்க் இருக்குது. அது ஃபஸ்ட்டு இதுவே ஓப்பன் பண்ணிக்கினீங்கன்னா உங்களை வந்து அவங்க அஃபிஷியல் சைட்லேயே வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து கீழே டவுன்லோட் பட்டன் இருக்குது. அங்கேயே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து மேலே இருக்கும். 6.1 தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். இதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டைரெக்டாக கிளிக் பண்ணாலும் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகி வந்துடும். இல்லை டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் கொடுக்குறேன் நான் கீழே. மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க லிங்க். லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தனியாக இருக்குது. பிளாட்ஃபார்ம் கரெக்டாக பார்த்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு தேவையான சோர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஆல் பிளாட்ஃபார்முக்கும் ஒரே சோர்ஸ் வந்து இதுவாக கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் வந்து HTML வெர்ஷனாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். யூசர் மேனுவல் வந்து அவ்வளோவா யாரும் படிக்கிறதில்ல. நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அந்த வீடியோவும் போடுறோம். இதுக்கு அடுத்து வந்து விஷுவல் பாக்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் வந்து விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போகிறோம். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம விண்டோஸ்க்கு கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகிற வந்துடுச்சு. சேவ் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இதே ஸ்டெப் நீங்கள் மொபைலில் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கின்னு சாஃப்ட்வேர் மட்டும் காப்பி பண்ணிக்கிறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் சிஸ்டம்லேயே வந்து 100 MBக்கு வந்து வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிற அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால நான் கேன்சல் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அனதர் பிளாட்ஃபார்ம்னா அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். மாற்றி இன்ஸ்டால் ஆகாது. மாற்றி டவுன்லோட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்து நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ வந்து நெக்ஸ்ட் போட போகிறோம். அந்த வீடியோ லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.